In the midnight glow where the stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust's gentle flow. ஹே, கொடைக்கானல் கிளம்பியாச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து டிரான்ஸ்கிங்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராவல்ஸில் தான் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். பஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இப்போ கொடைக்கானலுக்கு ரீச் ஆயாச்சு. அண்ட் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம யூஸ்வலாக போகிற கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கொடைக்கானல் வாசியாக இருந்தால் ஒரு வீக்கெண்டெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம், எந்தெந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து கொடைக்கானல் ஏரிக்கு கொஞ்சம் பக்கமாக டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்க ஒரு ஹோட்டல்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ வராஹா வேலி அப்படின்ற ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து அந்த ஹோட்டலே வந்து புக் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். இதோட ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த புத்தா பிக்சரே வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறது, நீங்கள் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குது. இதோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோட ஆர்கிடெக்சர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுவும் நமக்கு கொடுத்துருக்க ரூம் வந்து அதை விட வேறு லெவல். வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ காமிக்கிறேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். மைண்டுக்கு காமாக இருக்க மாதிரி ஒரு நீட்டான ரூம். அதுவும் இந்த பெட் சைடு இருக்க இந்த பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணால் ஸ்டன்னிங்கான ஃபார்ம் ஹவுஸு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் முடிச்சாச்சு. அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொடைக்கானலோட மெயின் அட்ராக்ஷனான இந்த ஏரிக்கு வந்தாச்சு. படகு சவாரியெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கீங்க. கொடைக்கானலில் நம்மளோட பிரதர் இன்லா அண்ட் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட பிரதர் இன்லா அண்ட் ஃபேமிலி. இவங்க கூட தான் இந்த ட்ரிப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது எப்போதுமே போட்டுருவான் அவன். அது அங்கே பற்றியா இல்லையா? நம்ம குட்டி ரக்ஷன் குட்டி வந்து கல் போட்டு ஆரம்பித்து வச்சார். அப்படியே நாங்களும் 1 by 1 எல்லோரும் கல் போட்டு அதில் விளையாண்டுட்டு ஹாப்பியாக. இங்கே ஷாப்ஸ் இருக்கும். இந்த லேக் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நேபாளிஸோட ஷாப்ஸ் இருக்கும். இங்கே வந்து நோ பார்கிங், வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். பட் இங்கே வந்து வின்டர் ஜாக்கெட்ஸு அண்டு ஸ்வெட்டர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம நம்பி வந்து வாங்கலாம். ஸோ நாங்களும் வந்து எங்களுக்கு பிடிச்ச வின்டர் ஜாக்கெட் வந்து 2 வாங்கிட்டு
சூப்பரான வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இந்த துடுப்பு போடுறது, அந்த அண்ணன் துடுப்பு போட்ட அண்ணா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா தான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் கொடுங்கன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அவர் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவர் போடும்போது. பட் நான் ட்ரை பண்ணும்போது அதுக்கு நம்ம கையில் ரொம்ப வந்து பலம் தேவை அந்த துடுப்பு போடுறதுக்கு. அண்ட் லிட்டில் ட்ரிக்கு தேவை அதுக்கு. நம்ம பழக தான் அது சரியாக வரும் போல். பட் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது இது பண்ணும்போது. நம்ம இந்த பெடல் போட்டை விட இந்த மாதிரி படகு சவாரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரோ போட் அப்படின்னு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி வந்து இந்த பலூன் ஷூட்டிங் தான். எங்கே பார்த்தாலும் இது வந்து நான் பண்ணிடுவேன். பட் அது எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு திவ்யா நமக்கு இப்போ சொன்னாங்க. எப்படி இப்போ கலக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். ஏய் ஒரு குண்டு தான் இருக்கும் அதுல. ஏய் 20 அங்க ஓடாத பெரிய போனை சுற்றுவாங்க. அப்புறம் கும்பலா குர்காஸ் சுட்டுட்ட. ஸோ பலூன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதே லேக் பக்கத்தில் வந்து ஸ்பென்சர் அண்ட் கோ லிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே வந்து கேக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோம். அண்ட் அங்கே இருக்க லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸ்ட்ராபெரி, லிச்சி அண்ட் ப்ளம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஏரியாவில் கிடைக்கிற லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது. பாப்பு இது வேணுமா நான் சாப்பிட்றவா? என்ன சாப்பிட்றீங்க அக்ஷு? லிச்சி. லுக்கி. ஏரியா பக்கத்துலேருந்து நம்ம நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த அப்பர் லேக் பாயிண்ட் வியூக்கு வந்திருக்கோம். அதாவது ஏரியா வந்து மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த வியூ ஏரியா சுற்றி இருக்க ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அட்டகாசமான வியூ பாயிண்ட் இது. நல்லா இருக்கும், சூப்பராக பாருங்கள். நம்மள்ட்ட இந்த ட்ரோன் கேமராலாம் இல்லை, அப்படியே மேலே பறந்து வந்து சூப்பராக இந்த வியூவை கவர் பண்ணேன். பட் என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் கேமராவில் உங்களுக்காக அழகாக எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். குட்டி ஷாப்பிங் வந்து இங்கே நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்தது வந்து க்ரீன் வேல்யூ வியூ பாயிண்ட், அதாவது கொடைக்கானலோட பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அப்படியே இந்த மலைகளுக்கு நடுவில் நல்ல பெரிய பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து ரொம்ப க்யூட்டான ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டே போயிட்டு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு, நல்ல சில்லுன்னு. இந்த மேகம்லாம் வந்து அப்படியே இந்த மலையை வந்து டச் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த வியூலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒன் டைம் வந்து பார்க்கணும். அண்ட் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கோல்ஃப் கிரவுண்டு இருந்துச்சு. அங்கே சூப்பராக இருக்குது அந்த கோல்ஃப் கிரவுண்டு. அங்கே கோல்ஃபும் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். இது வந்து நம்ம பார்த்ததில்லை இல்லையா இந்த மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து கொடைக்கானல் வந்தால் ஃப்ரெஷ் கேரட் வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியுமா, அதனால் அதுவும் வந்து போகிற வழியிலே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். இந்த ஊட்டி கொடைக்கானல்னாவே எப்படி நம்ம ஃபாரின் போயிட்டு வரா மாதிரி இது சாக்லேட்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எங்கள் கசின் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கே வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். ஏன்னா அந்த சாக்லேட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்காக நம்ம அங்கிள் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு
நமக்கு விசிட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணுறது. அங்கே வந்து ஹாட் சாக்லேட் வந்து அந்த ட்ரம்குள்ளே இப்போ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்லேட் ஹாட் சாக்லேட் தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஹாட் சாக்லேட் வந்து ப்ராசஸ் ஆகி தான் இது வந்து கூல் டவுன் ஆகி, நிறைய இதில் ப்ராசஸ் இருக்குது போல், இது கூல் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சாக்லேட் மோல்ஸ்குள்ளே போயிட்டு சாக்லேட்லாம் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஹாட் சாக்லேட் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுத்தாங்க அவங்க. In the midnight glow where the stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust's gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me, lost in the moment. Our spirits ignite as we twirl in the magic of the cosmic light. கொடைக்கானலில் இருக்க ஹிடன் ஜெம்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஜெம் அப்படின்னா இந்த பாம்பர் ஃபால்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பாம்பர் ஃபால்ஸ் அப்படின்னு. நம்ம மற்ற சில்வர் ஃபால்ஸ் அங்கெல்லாம் வந்து நம்ம அருவி கிட்டல போக முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் இறங்கலாம், தண்ணியில் இறங்கி அந்த அருவியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக தான் இருந்தது. பட் கிளைமேட்டும் வந்து ரொம்ப சில்லுன்னு ப்ரீஸிங்கான கிளைமேட் தான். பட் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த அருவியோட சவுண்டு, ப்ரீஸிங்கான கிளைமேட்டு, அந்த சில்லுன்னு அந்த தண்ணி, அது எல்லாமே வந்து உங்கள் மைண்டை வந்து வேறு லெவலாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். இந்த பாறை வந்து ஆனால் ரொம்ப பாசியாக இருக்கிறதுனால வழுக்க தான் செய்யுது. அதனால் ரொம்ப நடந்து அப்படியே அந்த அருவி கிட்டக்க போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் அது கிட்டக்கெலாம் நடந்து போக முடியாது போல், ரொம்ப வழுக்குது பாறை. ஸோ இது புது இடம் இல்லையா, நம்ம வந்து அதனால் இந்த மாதிரி முன்னாடி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னும் போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேருந்து அகெயின் நம்ம வந்து இங்கே இந்த பேக்கரி ஸ்பென்சர் அண்ட் கோக் வந்தாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோர் இருக்குது, அதை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இது உள்ள ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன டங்கு மணி அடிச்சோட நீ வர இங்கே பாருங்க. அப்பதான் ஒன்று விசாரிச்சோம், பயங்கரமாக இருந்துச்சு. 17 சொச்சோமா? அப்படியா? எவ்வளோண்ணா? இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது தெரியுமா அது கேட்கும்போது. இப்போ கேமல் போனா பாரு, இது வா, கேமல் போனில் பண்ணதா இது. நல்லா இருக்கு. கேண்டில்ஸ், அரோமா கேண்டில்ஸ். பக்கத்துலேயே வந்து கிளப் அஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லன்ச் வந்து இங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கோம்.
எம்மியா பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? சரிடா சாப்பிடு. ஸோ வெளியே வரும்போது கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அதையும் பார்த்துக்கோங்க. லன்ச் முடிச்சுட்டு வாக் போகலான்னு எப்படி அகெயின் நம்ம அந்த லேக்குக்கு வந்தாச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் காட்டவா? இது லேக் பின்னாடி இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே வந்து மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரகலையாக இருக்கும் போல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ இதுக்காக தானே நம்ம இங்கே வந்திருக்கோம். ரொம்ப அழகான வியூவு. இந்த லேக் ஆப்போசிட்டில் நமக்கு அந்த ரெட் கலரில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, வீடு மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த லேக்கில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பீச் ஹவுஸ் மாதிரி இது ஒரு லேக் ஹவுஸ் அப்படின்னு இல்லை? காலைல கண் முழிச்சோடனே ஒரு லேக்கு, அந்த பக்கம் பார்த்தா மவுண்டைன். எப்படி பண்ணுது மேகம்? மேகம் பறந்து தண்ணியில் விழுதா? எக்ஷு இங்கே பாரு, எக்ஷு ஃபுல்லாக இறங்குதுடா. ரக்ஷன் இங்கே பாரு ரக்ஷன், மேகம் தண்ணியில் இறங்குது. தெரியுதா உனக்கு? கிளவுட்ஸ் எப்படி இறங்குது பாரு தண்ணியில். தண்ணியில் இறங்க போது எப்படி மேகம்லாம். இங்கே 2 குட்டீஸ் வந்து அவங்க அப்பாவோட வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வீக்கெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இவங்க பண்ணுவாங்க போல் ரெகுலராக. ஸோ இந்த ஃபிஷ்ஷு எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபிஷ் டேங்கில் போட்டு வைப்பாங்க. ஃபிஷ் காமிங்க. வாவ், இங்க பாரு ரக்ஷன், இங்க பாரு அதுக்குள்ள துள்ளுது பாரு. தள்ளுற உள்ள அவங்கட்ட காமிடா. ஏய் ரக்ஷன் இங்க பாரு, ரக்ஷன் இங்க பாரு, இங்க பாருடி. வாவ் சூப்பர். என்ன எக்ஷு என்ன வச்சிருக்க? அதுல ஃபிஷ் வச்சிருக்கியா? அப்பா கிட்ட காட்டு, அப்பா கிட்ட காட்டு. ஆரவ் இங்க பாருங்க. வர போறியா தம்பி? இவரு தம்பி. கொடைக்கானல் மீன் தெரியுதா? ஸோ அந்த ஏரி மீன் வந்து அந்த ஏரியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பசங்கள்கிட்ட கொடுத்து திருப்பி என்கிட்ட கொடுத்து தண்ணியிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ அந்த பசங்க வந்து தண்ணியிலே விட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஸ்பாட் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டன்னிங்கான ஸ்பாட்டு. இது வந்து ஒரு டார்மெண்ட்ரி போல், கவர்மெண்ட் டார்மெண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால எங்களை இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து ப்ரைவேட்டான பிளேஸ் தான். ஸோ இங்கே போய் நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸை. The stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me, lost in the moment. Our spirits ignite as we twirl in the magic of the cosmic light. Among constellations, we'll find a way
Through the celestial symphony we'll sway. With every step we leave our cares behind. In this celestial ballroom love's defined. ஸோ அங்கே நல்ல ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் அந்த லேக் பக்கத்தில் இருக்க நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் குட்டி ஷாப்பிங் பண்ணோம். இங்கே வந்து இந்த எக்ஸாய்டிக் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தனித்துவமான பொருள்லாம் வந்து நிறையா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு குட்டி ஷாப்பிங் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா அப்படியே போயிட்டுருக்கும் போது இந்த லேக் ரோட்டில் இந்த அண்ணா வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தார், பென்சில் ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை தான் வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்பில் வந்து நிறைய ஆர்ட் வந்து இருக்குது. கேலிகிராஃபியாக இருக்கட்டும், ரியல் பெயிண்டிங்காக இருக்கட்டும், நிறைய ஆர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு மெமரி தானே. ஸோ இந்த ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த அண்ணாவும் நல்ல க்யூட்டாக சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்ருக்காரு. இவரும் வந்து சூப்பராக வரைகிறாரு. எஸ் ஆர்ட்ஸ்ன்றதா ஷாப் நேம். முடிஞ்சால் வந்து நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது கொடைக்கானலோட இன்னொரு ஐகானிக்கான பிளேஸ், சில்வர் ஃபால்ஸ். பிடிச்சிருக்கா அருவி? அருமையான சவுண்ட் இல்லை யக்ஷு? எப்படி கேட்குதுலடி கண்ணு? இந்த அருவியோட அப்படியே ரியலான சவுண்டு இந்த பிளேஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஃபால்ஸ் தண்ணி ஓடுற இடம், ஓடுற பாதை. ஸோ இங்கே மேலே இருக்கிற பிரிட்ஜு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி இங்கேருந்து தான் இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து பார்த்துருப்போம். நம்ம பஸ்லேயோ இல்லை காரில் வெஹிக்கிள்ஸில் வந்து வரும்போது அந்த பிரிட்ஜ்லேருந்து நமக்கு இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ், நம்ம விண்டோ சைட்லேருந்து தெரிகிற ஃபார்ம் ஹவுஸில் வந்து இங்கே சின்ன ஓடை இருக்குது. அங்கே நிறைய டென்ட்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க ஃபார்மில் வந்து குதிரை, செம்மறியாடு, வாத்து, கோழின்னு நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மார்னிங் கிளம்பி இங்கே வந்து ஒரு பேஸ்ட்ரி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் இருக்க ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஹாட் சாக்லேட்டு, ப்ரெட்ஸு இதெல்லாம் வந்து எப்போ ரெடியான உடனே வந்து காலி ஆகிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து 3-4 டைம்ஸ் போயிட்டு இங்கே எப்படியாவது வந்து ப்ளம் கேக் வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது எப்படின்னா அந்த பட்டர்லேயே பண்ணுவாங்க போல், அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஒரிஜினல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கே ஐஸ்கிரீம்ஸும் கிடைக்கும், அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கோடை போட் கிளப் கேன்டீன் வந்திருக்கோம். இது வந்து கொடைக்கானல் லேக் பக்கத்தில் இருக்க கேன்டீனு. நீங்கள் அழகாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த லேக் வியூவை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து இங்கே சாப்பிடலாம். ஆனால் மெயினாக இங்கே வந்து நாங்கள் வந்ததே வந்து ஹோம்மேட் பீட்ஸா வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அந்த ஹோம்மேட் பீஸாவை வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா நம்ம ஹாட்டாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற கிளைமேட்டாக தான் இங்கே இன்றைக்கி இருக்குது. அண்டு வியூவும் வந்து இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூறலோட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் நம்ம அப்படியே ஹாட்டாக வந்து சாப்பிடலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே இவங்களோட மோமோஸ் ட்ரை பண்ணோம். அண்டு பீட்ஸா, ஹோம்மேட் பீட்ஸா, அப்புறம் வெஜ் கட்லெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆன் த வேல இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்பிடுவோம் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான அடுத்த ஆக்டிவிட்டி இந்த குதிரை சவாரி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஷூக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம். இப்போ தான் வந்து பாப்பு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து குதிரை சவாரி போகிறாங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருந்தால் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இந்த ரைடு. அவளோட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சூப்பராக வந்து இந்த ரைடு போனோம். ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணோம். எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? சூப்பர் இருந்துச்சு. விளையாடுறத பாரு. சமாமல கட் ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பார்க்க ஆவலாக இருக்கா? கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye, Kudikanal.